கருணாநிதி நயினார்பாவுடைய தலைமையில் ஒரு லாரி முழுவதும் பாய்கள். நேற்று இருந்தவன் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தக்கூடிய நிலை. தடுப்பதற்கு தலாணி இருந்தும், பெட்டு இருந்தும், கட்டில் இருந்தும், ஏசி இருந்தும் எதுவும் இயங்காத ஒரு காலகட்டத்தில் பாயிருந்தால் போதும் தெருவிலே படுத்து தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது உடனடியாக பாய்களை ஒரு லாரி முழுவதும் அனுப்பி வைத்த ஒரு நகரம் தான் இந்த தென்காசி நகரம். நான் சொல்வது சமூக சேவை மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த பாதிப்புக்கு மருந்தாக அமையக்கூடிய சகோதரர்களாக இந்த நகரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் மனிதநேய மக்கள் கட்சி சமூக உறவை பேணி காக்கின்றது. எப்படிப்பட்ட சமூக உறவு என்று சொன்னார், நாம் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பதற்காக ரோட்டில் இறங்கி போராடி இருக்கின்றோம். சட்டமன்றத்தில் இந்த கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் 3.5% இடஒதுக்கீடு இங்கு கொடுத்திருக்கிறோம். ஆட்சி காலகட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு முறையாக பின்பற்றப்படவில்லை. இதனால் உளவுத்துறையிலையும், காவல்துறையிலையும், நீதித்துறையிலையும், பொதுத்துறையிலையும் நாங்கள் பின்னோக்கி வந்து விட்டோம். ஆகையால் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய, தந்தை பெரியாருடைய போதனையை பின்பற்றக்கூடிய, அண்ணாவுடைய வழியில் நடத்தக்கூடிய, முத்தமிழ் அறிஞருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய நீங்கள் முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதா என்று வெள்ளரிக்கு தாருங்கள் என்று தலைவர் கேட்கின்றார். பேராசிரியர் கேட்கின்றார், இந்த கட்சியினுடைய தலைவர் கேட்கின்றார், கேட்கின்றார். நீண்ட காலமாக நீதி மறுக்கப்பட்டு, ஜாமீன் கூட மறுக்கப்பட்டு, விசாரணை கைதியாகவும் தண்டனை கைதிகளாகவும் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு நீங்கள் விடுதலை தாருங்கள் என்று சட்டமன்றத்தில் கேட்கின்றார், கோரிக்கை வைக்கின்றார். இவர் மட்டும் தனியாக கோரிக்கை வைக்கவில்லை, கூட வேலுமுருகனை அழைத்துக் கொள்கின்றார். விடுதலை சிறுத்தையில் சிந்தனை செல்வன் நவாஸை அழைத்துக் கொள்கின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறையிலிருந்து ஓய்வெடுவதற்காக, சட்டமன்றத்திலிருந்து ஓய்வெடுவதற்காக ஒரு அறைக்கு போகின்றார்கள். அந்த அறையில் போய் புகார் கொடுத்து இந்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இது யாரும் எங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. தமுகவுக்கு யுத்தத்தில் ஊறப்பட்ட கொள்கை விடுதலையை, சிறைவாசிகள் விடுதலையும் இடஒதுக்கீடும் அடிப்படையில் தலைவர் அவர்கள் செயலாற்றினார்கள். இப்பொழுது சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்கள் வடக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தமிழகத்தில் மதுரை மாநகரத்திலே கொண்டு வருகின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய தப்பக்கூடிய உறவுகளுக்கு நாம் சொல்லுகின்றோம், உங்களை மடமாத்தி மயக்கநிலை கொண்டு போய் சேர்த்து மோடிதான் உங்களுக்கு பிரதமரா, அமித்ஷா தான் உங்களுக்கு உள்துறை மந்திரியா, நாடாளுமன்றம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றதா? நாங்கள் சொல்லுகின்றோம், RSS உடைய சிப்பன பார்ப்பான் மோகன் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றான். நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், மோகன் பகவத்துடைய அறிவுரையைத்தான் நீங்கள் கேட்டு RSS உடைய சங்குவருடைய கொள்கை கோட்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் மூலமாக நாடாளுமன்றத்தை நீங்கள் அமல்படுத்துகின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கா? திமுக ஒரு கொள்கை இருக்கு, சமூக நீதி, தந்தை பெரியாருடைய கொள்கை, போதனைகள். அதிமுக ஒரு கொள்கை இருக்கு, அவங்க சினிமா துறை சொல்லுவாங்க அண்ணான்னு. கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை என்ன சொல்ல முடியுமா? பொதுமேடையில் எப்படி இஸ்ரேலுக்கு ஒரு நாடு பாகிஸ்தானத்தை ஆக்கிரமித்து எல்லை இல்லாமல் ஒரு நாடாக இருக்கின்றோம், எல்லையே கிடையாது இஸ்ரேலுங்கிற நாட்டுக்கு. அவன் காலமெல்லாம் எல்லைக்கு மாத்திக்கிட்டே இருப்பான். அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை கிடையாது. அத்வானி, வாஜ்பாய், மனோகர் ஜோஷி, இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும், நாளைக்கு யாரும் RSS யாரை நியமிக்கிறதோ அவருக்கு தான் பிரதமர்கள். இவர்கள் யாருக்காக கவலைப்படுவார்கள்? ஆனால் நாங்கள் கவலைப்பட்டோம். என்னுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் கவலைப்பட்டார். எனக்கு முன்பாக பேசிய மாநில செயற்குழு உறுப்பினர் சொன்னார், முருகனுடைய வீடாக இருக்கக்கூடிய ஆறுபடையில் ஒரு வீடாக இருக்கக்கூடிய பாபநாசம் எங்க தலைவருடைய தொகுதி, எங்க கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாலுடைய தொகுதி
அது. அந்த தொகுதியில் நேரடியாக முருகன் பக்தனை பார்க்க முடியாத கால்வழியாக அழுகப்படுகின்ற ஊனப்பட்டவர்கள் போக நேரடியாக முருகனுடைய தரிசனத்தை தரிசனிக்க முடியாதவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். அவர்களெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள், எங்களால் முருகனை பார்க்க முடியவில்லை, இதற்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் என்று சொல்லும் போது தலைவர் பேராசிரியர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தளபதி முதலமைச்சராகக்கூடிய சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கின்றார். எப்படிப்பட்ட கோரிக்கை தெரியுமா? என்னுடைய தொகுதியில் பாபநாசத்தில் முருகனுடைய 6 படி வீடா இருக்கக்கூடிய சுவாமிமலையில் முருகனுக்கு லிப்ட் வசதி தாய் செய்து தாருங்கள் என்று கேட்கின்றார். உடனடியாக முதலமைச்சர் திரும்பி பார்க்கின்றார். ஒவ்வொரு பார்வைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேறும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரும்பி பார்க்கின்றார். கேட்கக்கூடியவர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் இடத்துல கேட்கின்றார், இந்து அறநிலைத்துறை மானியம் வரும்போது எவ்வளவு ஒதுக்குறாங்க தெரியுமா? எங்கேயாவது சங்கிகளில் கேள்விப்பட்டிருக்கின்றார்களா? வெளியில சொல்லியிருக்கின்றார்களா? இந்த மக்களுக்கு தான் செய்கிறார் சொல்லுகின்றேன். பாபநாசத்தினுடைய அந்த முருகனுக்கு தலைவர் கோரிக்கை வைத்தவுடன் 3,50,00,000 லிப்டுக்காக ஒதுக்கி தலைவர் அவருக்கு திறப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதை மனிதநேய மக்கள் கட்சி செய்தது. ரைட்டு. இப்ப முருகனுக்கு கேட்டாச்சு. அடுத்து யாருக்கு தெரியுமா கேட்கிறார் தலைவர்? எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர் எது கேட்கிறாரு? இந்த நேரத்தில் சொல்லணும், நான் சொல்றேன். திருப்பரங்குன்றம் மாதிரிலாம் கிடையாது. ஊராமட்ட என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி வெள்ளை விநாயகர் கோயில். இப்ப தம்பிக்கு கேட்டாச்சு, இப்ப அண்ணனுக்கு கேட்கிறார். வெள்ளை விநாயகர் கோயில் பல ஆண்டுகளாக தேரோட்டம் இல்லாம இருக்கு. அந்த கோயில் மடங்கள்லாம் சரிஞ்சு போய் கிடக்கு. அதை பராமரிக்கணும். அந்த தேரு ஊர்வலம் வரணும். நீங்கள் உதவி செய்ய வேண்டும். முதலமைச்சர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லும் போது அதே பார்வையை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேவை பாவை பார்த்து திரும்புகின்றார். திரும்பும் போது உடனடியாக 4,55,00,000 சொல்றா. பாப்போம், எந்த பிஜேபி கார அந்த கோரிக்கை வச்சிருக்கிறான்? எந்த அமித்ஷா நேரடியா உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு? எங்க தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாபநாசத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று 4,55,00,000 ஒதுக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாடு, இதுதான் காகிதம் இல்லாத பூமி, மதச்சார்பற்ற பூமி. அது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்னால் மாற்று அரசியல். மாற்று அரசியல் என்ன? நாடாளுமன்றத்தில் நாங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆளுநர் ஆக முடியுமா? ஆக முடியாது. நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அங்கிருந்து இங்கிருந்து வீதியில இறங்கி நாங்கள் 30 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு சட்டமன்றத்தில் போய் எங்க தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் போராடுறாங்க. இதான் வித்தியாசம். நான் கேட்கிறேன், நாட்டுல கொரோனாங்கிற கொடிய நோய் ஒன்று வந்தது. இந்த கொரோனா கொடிய நோய் தந்தை இழந்தால் மனைவி பார்க்க முடியாது, மனைவி இழந்தால் கணவன் பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகளை பாமச வைத்து அந்த மக்களுக்கு கொரோனா என்று பார்க்காமல் வீட்டிலே முடங்கி கிடக்காமல் வீதிக்கு வந்து அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று தேவையான மருத்துவத்தை பார்த்து பலனளிக்காக அந்த சடலத்தை தமுக சகோதரர்கள் எடுத்தார்கள். வேற யாராவது எடுத்தாங்களா? யாருமே எடுக்கல. தமுக எடுத்தது. சடலத்தை கூட பார்ப்பதற்கு குடும்பத்தார்கள் வரமாட்டார்கள். தன் குடும்பத்தில் ஒருவரை பார்த்து இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் தன்னுடைய உடலையெல்லாம் பார்த்து நேசித்து அந்த உடல்களை நல்லடக்க செய்யக்கூடிய பணியை தமுகவுடைய தோழர்கள் செய்தார்கள். இதே காலகட்டத்தில் பாண்டிச்சேரி அரசாங்கத்துடைய ஊழியர்கள் ஒரு கொரோனா உடலை இங்கிருந்து தூக்கி குப்பை தொட்டியில் வீசினார்கள். தொலைக்காட்சி மூலமாக நம்ம பார்த்தோம். பதவியும் மனிதநேயத்தில் இறந்தவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கின்றது. அந்த பண்பை கூட செய்ய முடியாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து சமூக மக்களையும் நல்லடக்கம் செய்துவிட்டு செத்த பிணத்தை நேசித்திருந்தவர்கள் தான் இந்த தமுககாரர்கள்.
மனிதநேய மக்கள் கட்சியுடைய தோழர்கள். ஆகையால் தான் நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமுக தோழர்களை பார்த்து நான் சல்யூட் அடிக்கிறேன் என்று சொல்கிறார். யாருக்காவது சல்யூட் அடிப்பாங்களா? நீதிபதிகள் தான் மேலதிகாரிகளுக்கு சல்யூட் அடிப்பாங்க. முதலமைச்சருக்கு தான் எல்லாருமே சல்யூட் அடிப்பாங்க. ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தமுகவுடைய கால் நூற்றாண்டில் நீங்கள் மாற்று கருத்து உள்ளவர்களை கூட, மாற்று கருத்துனா யாரு? சும்மா கத்திட்டு பார்ப்பாங்க. எச்சராஜா போன்ற பயங்கரவாதிகளை பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் தான் பயங்கரவாதி. அவனுடைய வகிராக்கள் மாற்று கருத்து உள்ளவர்களை கூட நீங்க நல்லடக்கம் செய்திருக்கின்றீர்கள். எங்க மாவட்டத்தில் கோயில் பூசாரி, அது வேற, கோயில் பூசாரி நல்லடக்கம் செய்கிறார், பிஜேபி காரன் நல்லடக்கம் செய்கிறார், RSS காரன் நல்லடக்கம் செய்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி கொரோனால இறந்துட்டார், அவ்வளவுதான். தமுக மாமக காரர்களுக்கு ஒரு உடல். இப்படி நேசிக்கக்கூடியவர் தான் தேசப்பற்று. தேசப்பற்றுனா என்ன? தேச விரோதக்கும் இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது. தேசப்பற்றாளர்கள் நாம் தேசத்தை ஒவ்வொரு அணுக்களாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகம் 250 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்துக்கு பிறகு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறது. பாகிஸ்தான் வேறடா, நாங்கள் வேறு. பாகிஸ்தான் அவன் மண்ணுக்கான் போறான்னா வெற்றி அடைஞ்சிட்டான். பங்களாதேஷ் வந்து பிரிச்சா, அதை பிரிச்சுட்டா அவன் முஜிபுர் தலைவராயிட்டான். எங்களுடைய மண்ணு இந்தியா. நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் என்று உருவாகி இருக்கிறது. நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் சொல்வதை போல ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி உருவானது? மாதிரி ஒரு போராட்ட குணம் என்றவர்களால் உருவாக்கப்பட்டது. 250 ஆண்டு காலம், ஏறத்தாழ 200 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்துக்கு மார்க்க அறிஞர் தலைமை ஏற்றி இறுதி வரைக்கும் போராட்ட காலத்தில் நிறுத்தி வெள்ளையில விரட்டதுக்கு பிறகு இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டுமா, ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டுமா, 2 மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டுமா என்று விடுதலை போராட்டினுடைய தலைவர்கள் நாங்க என்ன இருக்கிறோம் விடுதலை போராட்டத்தில். மோடி வயராக ஒரு ஆளை சொல்லு, நம்முடைய தமிழர்கள் சூப்பரா போடுறாங்க. நம்முடைய வேகமா பார்த்தோம் இந்திய விடுதலை போராட்டத்தில் சாவர்கருடைய வகராக்கள் போட்டான். வேகமா பேஸ்புக்ல பார்த்தா வெறும் பேப்பரா வந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒரு ஷூ நக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு விட்டாங்க. ஓ, இதுதான் வரலாறா? அப்ப நம்ம முன்னுரிமை செஞ்சதுன்னா சரி. அப்ப விடுதலை போராட்டத்தை தனி தலைப்பு. விடுதலை அடைந்ததுக்கு பிறகு அமர்ந்து உட்கார்ந்துட்டு இந்த கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணும் போது ஆர்டிகல் 25-30 உடன், ஆர்டிகல் 25-30 வரைக்கும் மாவட்ட பொருளாதார தொப்பி போட்டிருக்காரு பாருங்க. பிலால் பாய் பெரிய தாடி வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் யார் தெரியுமா உருவாக்கி தந்தது? தமுக அதுக்காண்டி போராடுகிறது. ஆனால் இந்த உருவாக்கி தந்தவர்களுடைய முன்னோர்கள் விடுதலை போராட்டத்தில் இரத்தத்தை சிந்தி வீடுகளை இழந்து உயிர்களை இழந்து எப்படிப்பட்ட உயிர் தெரியுமா? இந்த விடுதலைக்கு முன்பாக ஜாலிகன் வாலாபாத்தின ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை படிக்கும் போதே தெரியும். வந்தனை ஆட்சியை அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சொந்த ஊர் நாட்டுக்காரர் விடுதலை போராட்ட வீரர்கள் ரோது வீதியிலே உட்கார்ந்திருக்கிறார் என்று சிந்தனைகளுக்கு தோன்றும். கான் கபார் கான் விடுதலை போராட்டத்தை ஆங்கிலேயர்கள் படபடவென்று சுட்டு படுகொலை செய்கின்றார்கள். பல பேர் செத்து போகின்றார்கள். அனைத்து சமூக மக்களும் விடுதலை போராட்டத்தை செத்து போகும்போது கான் கபார் கான் சொல்லுகின்றார், நான் கூட்டிட்டு வந்த ஒரு வீரர், அப்படிலாம் முஸ்லீம் தான் கூட்டு வந்தார், ஒரு வீரர் முதுகலை குண்டடிப்பட்டு இறந்தால் சொல்லுங்கள், இந்த விடுதலை போராட்டத்திலிருந்து நான் பின்வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். வரலாற்றில் என்ன இருக்கு? அந்த போராட்டத்தில் ஒரு முஸ்லிம்கள் முன்னாடி முதுகுல குண்டடி போட்டு இறந்து விட்டாங்க சொல்லுங்க, நாங்க என்ன செஞ்சிருவோம், போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லும் போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாக்குறாங்க எல்லாமே நெஞ்சில குண்டடி போட்டு செத்துருக்கான். முஸ்லீம் கான் கபார் கான் கூட்டு வந்த அத்தனை பேருமே எதுல குண்டடி போட்டு செத்துருக்கலாம், சைதாக இருக்கிறான். நம்ம பாசல சொல்லணும்னா நெஞ்சில குண்டுகளை வாங்கி இறந்திருக்க. அப்படிப்பட்ட முன்னோர்கள் தியாகத்தில் தான் இந்த தோடி, இந்த தாடியும் இந்த தொப்பியும். ஆர்டிகல் 25-30 வரைக்கும் எப்படி உருவாக தெரியுமா? காங்கிரஸ்ல அப்ப யாரு இருந்தா? இப்ப காங்கிரஸ் ஏத்துக்கிறோம். 92, 93, 94, 95, 96, 97, 98, 2000 வரைக்கும் எடுத்து ஏத்துக்க மாட்டோம்ல.
நம்மள மாதிரி எவனும் காங்கிரஸ் எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த காங்கிரஸுக்குள்ள மோடி வகைராக்களும் சாவக்கர் வகைராக்களும் உள்ள இருந்தான் காங்கிரஸுக்குள்ள. அவன் சொல்றான் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு, பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துருச்சு, நமக்குன்னு ஒரு நாடு இந்து ராஷ்டிரம் வேணுங்கிறான். இந்து ராஷ்டிரம் என்ன? நீ தைரியமா துணிச்சலா பக்கத்துல இருக்கிற தெருவில் போய் செட்டியார் தெருவில், முதலியார் தெருவில், நாடார் தெருவில், நம்முடைய தலித்த மக்களுடைய தெருவில் போய் சொல்லி பார்ப்போம். இந்த ராஷ்டிரிய மனு சட்டத்தை நான் கொண்டு வர போறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றான்? நாம் இந்து ராஷ்டிரம் இந்து நாடாக அறிவிக்க வேண்டும், மதசார்ந்த நாடாக அறிவிக்க வேண்டும். இன்னொருத்தர் சொல்றான் இது மதச்சார்பட்ட நாடாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்றாரு. நம்மால் ஒருத்தர் எந்திரிச்சு நான் கூட வாழணும்னா எனக்கு தனியாக நீ உரிமை கொடுத்துடணும். என்ன உரிமை? இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். சொன்னது யாரு? கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்துக்கு ஆசாத் அவர்கள் 2 பேருமே சொல்றாங்க. காந்தி சொல்றார் இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். உடனே நேரு சொல்றார் இது மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகின்றார் இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். உடனடியாக மதச்சார்பற்ற நாடுக்கு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குங்கள் என்று கோரிக்கை அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவருடைய ஆர்டிகல் 25 வரைக்கும் இப்ப உள்ள உரிமைகளை இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சட்டத்துக்கு எதிராக முத்தலாக்கு தடை சட்டம், வகுப்பு வாரிய திருத்த சட்டம், என்பிஆர், என்ஆர்சி போன்ற சட்டங்கள் காஷ்மீர் 3ஆக பிரித்தது. இந்த சட்டத்துக்கு நேர் எதிரானது. ஆர்டிகல் 25 30 வரைக்கும் இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்ட தனி சட்டங்கள் 4 தான். திருமணம் செஞ்சுக்கலாம், புதைச்சுக்கலாம், சொத்து பிரிச்சுக்கலாம். இப்படி சட்டம் 4, வெறும் 4. கிறிஸ்தவர்களுக்கு 4, மற்ற இந்துக்களுக்கு பொதுவான ஒரு அரசியலமைப்பு சட்டம். பீகாருக்கும் திருநாடு சமன் தான். யாராவது யாக்கூப் மைனார் அடிச்சிட்டான்னு வச்சுங்க, திருநாடு சமன் பாப்பாங்க. அடுத்து நான் வேற பீகார்லயே நிதிஷ்குமாரும் வேற யாரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு திருநாடு சமன் தான். நிதிஷ்குமார் முதலமைச்சர். ஆனா கிரிமினல் சட்டம் ஃபுல்லா பொது, சிவில் சட்டம் வெறும் 4 சட்டம் தான். இல்ல பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். நான் கேட்கிறேன், என்னுடைய மாமா தேவர்மார்கள் அனைவரும் ஒரே மரத்தை பொண்ணு எடுப்பாங்களா? அகமுடியா இருக்காரு, முத்துலத்தூர் இருக்கிறாரு, பல பிரிவுகள் இருக்கிறாங்கல்ல, சகல முறையெல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஒரே முறையில பொண்ணு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அந்த முறை வந்தா தான் பொண்ணு எடுப்பாங்க. அப்ப இந்துக்களுக்கே பொதுவான சட்டத்தை உன்னால கொண்டு வர முடியாதுன்னா எப்படி எங்களுக்கு கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார், சிறுபான்மை மக்களுக்கு ஆர்டிகல் 25 30 வரைக்கும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யலாம், அடுத்தவர்களுக்கு சொல்லலாம். இந்த உரிமையை நான் வழங்குகின்றேன் சொல்லி அவரை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். கார்போர்ட் வாங்கினா நாங்க தானே போராட்டம் பண்ணணும், நாங்க போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு தான் நீ என்ன செய்யணும்? வணங்கணும். அதனால என்ன செஞ்சாங்க? அந்த உரிமை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துறாங்க. அந்த உரிமையை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். நேரம் இல்லை. அடுத்தபடி என்ன சொல்றாங்க? வகுப்பு சட்டத்தை பத்தி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. திராவிட மாடல் அரசு விமர்சனம் செய்வோம், ஆதரிப்போம். திமுக கூட்டணி தான், மாற்று கருத்துலாம் கிடையாது. கோவப்படுவோம், வெறுப்பு கிடையாது. கோவப்படுங்க, வெறுப்பு. ஆனா கோவப்படுவோம், வெறுக்க மாட்டோம். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற வைப்போம். பிஜேபி இல்லாத தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எங்கள் விமர்சனம் வந்திருக்கு. இஸ்லாமிய கட்சியில் இருக்கக்கூடிய எவனுக்குமே என்ன இல்ல, அருகது கிடையாது. ஏன் அருகது கிடையாது தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எங்க தலைவர் 2 காலம் நடக்க முடியாம காவிரி பிரச்சனை, நீக்கம் பிரச்சனை, கூடங்குள பிரச்சனை, தமிழ்நாடு மீனவ பிரச்சனை, அனைத்து விதமான பிரச்சனைக்கும் நடந்தே போன தளபதியை விட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு பக்கம் வாய்ப்பு கிடைக்குது. கூப்பரா பேச்சுவார்த்தைக்கு வா, 3 சீட்டு தர்றோம், 60 கோடி தர்றோம் சொல்றான். போகல. நாங்க சமூகத்துடைய நாடி துடிப்பு, கட்சியுடைய கொள்கை முடிவு, பிஜேபி RSS எதிர்ப்பு. 1998 இந்த இடத்துல இதே தென்காசியில என்ன கோஷத்தை நாங்கள் பொதுக்கூட்டம் போட்டு மற்ற இடத்துல சொன்னமோ அதேதான் என்ன சொல்றோம், இன்னைக்கு சொல்றோம். தமுமுக களப்பணியாற்றி இருக்கின்றது. அது மூலியமாக உருவாக்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி தனியாக கொள்கை கிடையாது. தமுமுக என்ன முடிவு எடுக்கிறதோ அதெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி செயல்படுத்தும். மனிதநேய மக்கள் கட்சி அடிப்படை தத்துவமே RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவாங்க. நிச்சயம் முடியும். ஏன் முடியாது?
நாளை 77 ஆண்டு கால விடுதலைக்காக போராடி வெற்றி பெற்ற ஒரு சமூகம் நாங்கள். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களும், பௌத்தர்களும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒன்று தண்ணி நடத்தக்கூடிய இந்த சமூகத்துக்கு வெற்றி பெற முடியாதா? வெறும் 80 வருஷம் வரலாறு RSS வரலாறு. 25 வந்தா 100 வருஷம் ஆக போகும். 3 முறை நீங்க பிரைம் மினிஸ்டர். 800 ஆண்டு காலம் பெருசா, வெறும் 15 வருஷம் பெருசா? சிந்திச்சு பாருங்க. 800 வருஷம். நான் சொல்லல, எழுச்சி தம்பி சொல்றேன். வகுப்பு திருச்சியாட்டம் மூலியமாக அவங்களை அபகரிக்க பார்க்கிற ஒரு வகுப்பு சுடம் சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த ஏரியா முழுவதுமே நாளைக்கு காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா காலி பண்ணி கொடுக்கும். அந்த சமயத்தில் உரிமை இருக்கு. பள்ளிவாசல காலி பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட உரிமை இருக்கு. ஆனா நம்ம யாருமே என்ன செய்யல, வேற ஏதாவது மாத்திருக்கலாம். வரலாற்றை நினைப்பது அன்னைக்கு தோணும். சிக்கந்தர் மலையாவே விட்டுட்டு போனா வெள்ளக்காரன். செங்கோட்டையா வச்சிருக்கிறான் வெள்ளக்காரன். தாஜ்மஹாலை விட்டுட்டு போனான். பாபர் மசூதியை விட்டுட்டு போனான். எந்த தெருவையும் அவன் என்ன செய்யல, வரலாற்று நீதியா மாத்தல. ஸ்பெயின்ல மாத்திருக்கிறான், இங்க மாத்தல. அவன் இந்த சொந்த வரலாறை நம்ம என்ன செய்யலாம், மாற்றக்கூடிய வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நாம ஒரு 2ஆம் குடிமக்களாக நாமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் முதல் குடிமக்கள். 2 விஷயத்திலையும், இந்தியாவில் வாழ்வாதாரத்திலையும் விடுதலை போராட்டத்திலையும் நம் தான். இஸ்லாமிய அடிப்படையில தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமுதாயம் மனித சமுதாயம். படைப்பிலே சிறந்த படிப்பு மனித படிப்பு. தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் சிறந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஏழைய சமுதாயத்தை வழிநடத்தணும். நம்மளே செஞ்சோம். இன்னைக்கு அதை மார்க்கறிஞர் வருவாங்க, வேற பக்கம் போயிடுவோம். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களை, திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு கோரிக்கை. உங்களை தொகுதிக்கு 10,000 ஓட்டு காலி பண்றான். உங்களுக்கு வேணா ஆட்சி இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு அதிமுக எதிரி, திமுக எதிரி, ஜோக்கர் சீமான் எதிரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு திமுக தான் ஆளணும். ஒன்றியத்தில் மிஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலேயாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் அமரணும். ஒரு வலுவான கோரிக்கை எங்களுக்கு என்ன இருக்கு, ஏன்னா 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலியமாக நாங்கள்